வாழ்க வளமுடன். நலம் பகிர்வோம் சேனலுக்கு நண்பர்களே இருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் பண்ண போகிறோம். வெஜ்ஜு சாண்ட்விச். இதில் வந்துட்டு 3 டைப்பில் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் சாண்ட்விச், அப்புறம் சீஸி சாண்ட்விச், நார்மல் டோஸ்டிங் சாண்ட்விச் பண்ண போகிறோம். வாங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நமக்கு முதல்ல தேவை யோகட் அப்படிங்கிற கெட்டி தயிர் வந்துட்டு வேணுங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தயிரோ இல்லை கடையில் நீங்கள் தயிர் வாங்கி வந்தீங்கனாலோ அந்த தயிரில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். அது பாருங்கள், வீட்லேயே பண்ண தயிர் இது. இப்போ இந்த தயிரில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்துட்டு வடிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வந்துட்டு ஒரு வடி மேலே வெள்ளை துணி போட்டு அதில் இந்த தயிரை வந்துட்டு ஊற்றிக்குங்க. ஒரு 1/2 hour விட்டிங்கன்னா இந்த தண்ணீர் எல்லாம் வடிஞ்சிடும். கெட்டியான தயிர் மட்டும் நமக்கு கிடைக்கும். இது வடியிட்டோம். இதில் இன்றைக்கி நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் பயன்படுத்த போகிறோன்னா, வெள்ளரிக்காய், கேரட், கேப்சிகம், குடைமிளகாய், தக்காளி, முட்டைக்கோஸ், பச்சை மிளகாய் 2 சும்மா காரத்துக்காக, வெங்காயம். இதெல்லாம் வந்துட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். தக்காளியில் விதை பகுதி மற்றும் தக்காளி சாறு இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியை மட்டும் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த தண்ணீர் இருந்ததுன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணீர் விடும். அது நமக்கு சாண்ட்விச் வந்துட்டு சரியாக வராது. இது போல் வந்துட்டு தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளரிக்காவை மேலே தோல் சீவிட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரிக்காவிலையும் இந்த விதை பகுதியை வந்துட்டு வெட்டி எடுத்துருங்க. இது இருக்கக்கூடாது. இந்த சதை பகுதி மட்டும்தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி விதையை நீக்கிடுங்க. விதையை நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தயிர் பாருங்கள், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புளிஞ்சிருக்கோம். புளிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இந்த போல் வந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கணும் தயிர். இதுக்கு பேர் வந்துட்டு யோகட்டு. இதுதான் நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறதுக்கு தேவையான இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் எல்லா காய்கறிகளுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட் மட்டும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் அளவில் துருவி வச்சுருக்கோம். அப்புறம் நம்மளோட யோகட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் எல்லா காய்கறிகளும் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஒன்றா இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அந்த காரம் போதுன்னா விட்டுடலாம். இல்லைன்னா கொஞ்சம் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சுவையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள், இப்போ இந்த காய்கறி கலவையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கெட்டி தயிர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நம்ம இப்போ சாண்ட்விச் ப்ரெட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாண்ட்விச் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். இப்போ இதில் கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த யோகர்ட்லேயே வந்துட்டு பட்டர் இருக்குங்க. அந்த நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணும்போது அந்த யோகர்ட்டில் இருக்கிற பட்டர் வந்துட்டு மெல்ட் ஆகி அப்படியே ஒரு பைண்டிங் காம்பனன்ட் மாதிரி வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சிக்கும். நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்ஷனல் தான், பட்டர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். மிக்சிங்க இதனால் இன்னொரு ப்ரெட்டை வச்சு ப்ளஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய ஃப்ரெஷ் க்ரீன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம்.
இது சைடில் இருக்கிற இந்த ப்ரௌன் இதெல்லாம் வந்துட்டு எட்ஜெலாம் கட் பண்ணுவாங்க. அது கடையில் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு கொடுக்கறதுக்காக அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி கட் பண்ணுவாங்க. அது கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம இப்படியே சாப்பிட்லாம். ஃப்ரெஷ் க்ரீன் சாண்ட்விச் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாண்ட்விச் வந்துட்டு கட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீன் சாண்ட்விச்சு பாருங்கள், ஃபுல்லாக உள்ளே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம இப்படியே வந்துட்டு சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீன் சாலட் சாண்ட்விச்சு. இதே வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட டோஸ்டர் இருந்ததுன்னா நீங்கள் சாண்ட்விச் டோஸ்டர் இருந்ததுன்னா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கிரில் சாண்ட்விச்சு கிரில் டோஸ்டர்லாம் இருந்ததுன்னா அதில் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்துட்டு தவாவில் தான் பண்ண போகிறோம். நம்ம இப்போ சீஸ் சாண்ட்விச் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சீஸ் துருவி வச்சுருக்கோம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் மிக்சிங் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெஜிடபிள்ஸில் வந்துட்டு யோகர்ட் இல்லை. அந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே தூவிக்கலாம். இது மேலே இந்த வெஜிடபிள்ஸ் மேலே வந்து சீஸ் துருவில் வந்துட்டு டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த சீஸ் சாண்ட்விச் வந்துட்டு இது அப்படியே ஒரே ஒரு ப்ரெட்டு மட்டும் வச்சு இப்படி ஓப்பன்லேயே வந்துட்டு பாயில் பண்ண போகிறோம். அதனால் இதை அப்படியே வச்சுக்கலாம். இன்னொரு சீஸ் சாண்ட்விச் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி பண்ண போகிறோம். லைட்டாக வந்துட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் மேலே சீஸ் வந்துட்டு தூவிக்கலாம். இப்போ இது மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க. இப்போ நம்ம சாண்ட்விச் வந்துட்டு தவாவில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தோசை ஒரு தவாவை தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இல்லை கொஞ்சம் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சீஸ் ப்ரெட் வந்துட்டு இதில் வச்சுருக்கோம். இது பெரிய தவா. இதிலே சைடில் 2-3 இது வைக்கலாம். இன்னொரு பக்கம் லைட்டாக பட்டர் தடவிக்கலாம். இதை நம்ம திருப்பி டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சைடாக பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தால் சரி. இப்போ இந்த பக்கம் சின்ன தோசை தவா வச்சுருக்கோம். இது எதுக்குன்னா அந்த ஒரு சைடு மட்டுமே ப்ரெட் ஃபில்லிங் சீஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு செய்யறதுக்காக அதில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். சாண்ட்விச்சை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடலாம். பாருங்கள், நம்மளோட சாண்ட்விச் வந்துட்டு இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டோஸ்ட் ஆனால் போதும். இந்த சாண்ட்விச் பாருங்கள், இந்த சைடும் டோஸ்ட் ஆகிடுச்சு, அடுத்த சைடும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌனுக்கு. போதும், இந்த கண்டிஷன் வந்தால் போதும், எடுத்துக்கலாம். நம்மளுடைய சீஸி சாண்ட்விச் பாருங்கள், சீஸ் நல்லா மெல்ட் ஆகி எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக நல்லா மெல்ட் ஆகிருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு எடுத்துக்கலாம். நம்ம சீஸி சாண்ட்விச் ஒன் சைடாக பண்ணது ரெடி ஆகிடுச்சு. இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் இல்லாமல் வெறும் யோகர்ட் மட்டும் பண்ண பிளைன் சாண்ட்விச்சு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இது வந்துட்டு நம்ம சீஸ் யூஸ் பண்ணி பண்ணது. இந்த சீஸ் பாருங்கள் உள்ளுக்குள்ளே மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குங்களா, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
நம்மளுடைய 4 டைப் சாண்ட்விட்ச் ரெடி ஆச்சு. சாப்பிட்லாம் வாங்க. இது கூட ஏதாவது ஃப்ரூட்ஸு சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லது. இந்த சாண்ட்விட்சை வந்துட்டு நீங்களும் வீட்டில் செய்யுங்க, குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நலம் பகிர்வோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.